பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 14ஆம் பாசுரம் பார்க்கலாம். எம் தொண்டை வாய் சிங்கம் வாய் என்று எடுத்துக்கொண்டு அந்தொண்டை வாயமுது ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கிப் பருகும் இச்சன் தொண்டை வாய் வந்து காணீரே சேய் அழையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோத கண்ணனோட திருவாய் அழகை தான் இந்த பாசுரத்தில் வர்ணிக்கிறார். கண்ணனோட திருமேனியோ கருநீல வண்ணமாக இருக்கிறது. அவரோட திருவாயோ கோவை பழம் போல் அழகாக இருக்கு. அந்த அழகு அப்படிப்பட்ட அழகான வாய்க்கு முத்தமிட்டன் போல ஆசையாக இருக்குன்னு கோபியர்கள்லாம் வரா. அதை பற்றி சொல்கிறதா இந்த பாசுரம். குழந்தைய ஒவ்வொருத்தரும் தூக்கி தூக்கி அழகான கோவைப்பழம் போன்ற அந்த திருவாயின் அமுத விரும்பி முத்தம் மட்டும் கொடுக்கல, அமுதத்தையே விரும்பி விரும்பி உண்டார்களாம். பகவானுக்கு எச்சரிலாம் கிடையாது, ஏன்னா அது குழந்தை வேற. அதனால அதெல்லாம் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கோபியரும் கூட்டம் மாற்றி மாற்றி வந்து குழந்தை தூக்குறாளாம், கொஞ்சறாளாம், முத்தம் கொடுக்குறாளாம், அமுது உண்றாளாம், வாய் அமுத விரும்பி விரும்பி உண்றாளாம். அப்படிப்பட்ட 4-5 மாதமே ஆன குட்டி கண்ணன் இல்லையா, அவனோட வாய் அமுதம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட கோபியர்கள் அதை அப்படியே மகிழ்ந்து அதை வாயால் அழுத்தி முத்தமிட்டு பருகும் செம்மையான கோவைப்பழம் போன்ற திருவாயை பார்க்க வாங்கோ அப்படின்னு பெரியாழ்வார் கூப்பிட்றார். யார? சிவந்த ஆபரணம் அணிந்தவர்களே வந்து பாருங்கள், வந்து குழந்தைக்கு பல்லாண்டு பாடுவோம், எவ்வளவு அழகான கோவைப்பழம் போல வாய் இருக்கு அப்படின்னு கூப்பிடுறார்.